ஸோ வணக்கம் நண்பர்களே, இந்த மிஷினில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கியர் போயிடுச்சு. ஸோ இது தனியாக சுற்றுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த கியர் போயிடுச்சு. அந்த கியரை தான் நம்ம வந்து மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பவர் டூல் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெல்டிங் மிஷின் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான வெல்டிங் மிஷின் சர்வீஸ் புக்கு நம்மகிட்ட இருக்குது. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே கியர் கழட்டணும் அப்படின்னாச்சுன்னா ஆர்மிச்சரு இது வந்து CM4 SA மாடலு. SA மாடலை பொறுத்த வரைக்கும் ஆர்மிச்சரில் பினியன் தனி, கியர் தனி. ஸோ பினியன் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சருக்கு மேலே இருக்கும். கியர் வந்து முன்னாடி ஸ்பிண்டிலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்மிச்சரை கழட்டி பார்க்கணும். ஆர்மிச்சரை கழட்டணும்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பனை கழட்டிட்டு தான் எல்லா மிஷின்லையுமே ஆர்மிச்சரை கழட்டணும். பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேஞ்சிருச்சு. இது நல்லா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஸ்டெப்பு தெரியுதுங்களா? ஸோ இது வந்து தேஞ்சிருச்சு நல்லா. அதேமாரி இங்கே இருக்கக்கூடிய கியரையும் நம்ம வந்து சேர்ந்து செட்டாக மாற்ற போகிறோம். இந்த கியரையும் பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த கியரு ஆர்மிச்சரில் இருக்கக்கூடிய பினியன் இந்த ரெண்டையும் தான் சேர்ந்து மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம புதுசாக மாற்றக்கூடிய கியரு பினியனு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மாற்ற போகிறோம். ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். நான் சில இதில் வந்து டைட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால நமக்கு மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஓகே, கியர் மாட்டியாச்சு. அதுமாரி ஸோ கியரும் மாட்டியாச்சு, ஆர்மிச்சரும் மாட்டியாச்சு. ஸோ ஆர்மிச்சரை இந்த மாதிரி அதில் வச்சுட்டு செக் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கனாலே தெரியும். நீங்கள் அதுமாரி ஃபீல்டு கையில் பாடியை வந்து அது கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே எதுவும் டஸ்ட் இருக்கா, எதுவும் மெட்டல் பாடி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு மாட்டுறது நல்லது. நீங்கள் இதை வந்து கரெக்டான சீட்டிங் பண்ணலாம். நீங்கள் வந்து 3 மீட்டருக்கு 3 மீட்டருமே கண்டிப்பாக போடணும். 3 மீட்டர் போட்டிங்க அப்படின்னாச்சுனா தான் உங்களுக்கு அந்த கேப் டிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இதில் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளோ மூமெண்ட் இருந்ததுனாலே சைடில் இதுலேயும் பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் கிரீஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்பிண்டில் பேரிங் ஃப்ளாஞ்சை வந்து ஃபுல்லாக மாட்டிடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இதில் பேரிங் போச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேரிங் மாற்ற மாதிரி இருக்கும். பேரிங் ஃப்ளாஞ்சில் பேரிங் ப்ளஸ் பேரிங் ஃப்ளாஞ்ச் சேர்த்து மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு அது நல்லா இருக்கிறதுனால அது அப்படியே போடுறோம். சேஃப்டி கார்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த மண்ணுன்னு எதுவும் வெட்டும்போது உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டு வந்து அந்த பேரிங் ஃப்ளாஞ்சுக்கிட்ட ஃபார்ம் ஆகிரும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது போடுவாங்க. இந்த நட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இதில் வந்து இந்த நட்டு தான் கலந்து போகும். நீங்கள் வரைக்கும் நட்டு டேமேஜ் ஆகிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா புது நட்டு போட்டுருங்க. புது நட்டு போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் நடப்புனா கழட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ புது நட்டு போட்டு செக் பண்ணிடுங்க. அதில் எதுவும் ஷேக் இருக்கா, இல்லை கேப் டிஸ்டன்ஸ் இருக்கா. ஏன்னா ஏறி இறங்கிச்சு அப்படின்னாச்சுனால கியர் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபால்ட் ஆகும். இந்த கஸ்டமருக்கும் அதே ஃபால்ட்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் ப்ரெஸ் இல்லை அப்படின்னா கார்பன் போட்டுருங்க. கார்பன் ப்ரெஸ்ஸை பார்க்காம விட்டிங்க அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா பேர் வந்து கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் கார்பன் ப்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக போட்டுருங்க. ஸ்ப்ரிங் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மாட்டிங்க அப்படின்னாலே எல்லாமே கரெக்டாக வந்துடும். அப்புறம் மிஷின் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து தெரிஞ்சிடும்.